ஹலோ ஆல். இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா ASP.NET Core MVCயோட ஒரு சாம்பிள் அப்ளிகேஷன். இந்த சாம்பிள் அப்ளிகேஷனை வச்சு அதோட பேசிக் பிஹேவியரை நாம் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னெல்லாம் பார்த்துருப்போம்னா அதோட ASP.NET MVCனா என்ன, ASP.NET Core MVCனா என்ன, MVCக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குது, ASP.NET Core MVCக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்குன்றதை நம்ம இந்த இதில் பார்த்துட்டோம். அகைன் நான் இதில் கடைசி வீடியோவோட கம்ப்ளீட் சம்மரி என்னன்னா, மைக்ரோசாஃப்ட் நமக்கு ASP.NET வெப் ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருக்காங்க. இந்த வெப் ஃப்ரேம்வொர்க் தான் நம்ம வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ண யூஸ் பண்ணுறோம். இந்த வெப் ஃப்ரேம்வொர்க் வச்சு நம்ம என்ன பண்ணலாம், வெப் ஃபார்ம்ஸ் டெவலப் பண்ணலாம். இன்னொன்று MVC பேட்டர்னில் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம். MVC பேட்டர்ன்ன்றது 3 டிஃப்ரெண்ட் இன்டர் கனெக்டட் பார்ட்டை வச்சு ஒர்க் பண்ணுற ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னில் டெவலப் பண்ணுற அப்ளிகேஷனை 2 டைப்பாக பண்ணலாம். 2 ஃப்ரேம்வொர்க் கொடுத்துருக்காங்க. ஒன்று ASP.NET MVC ஃப்ரேம்வொர்க், இதை வச்சு பில்ட் பண்ணலாம். இன்னொன்று ASP.NET Core MVC. இந்த வெப் ஃப்ரேம்வொர்க்கை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், MVC டெவலப் பண்ணலாம். இந்த வெப் ஃப்ரேம்வொர்க் HTTP Angular அண்ட் HTTP மாடலை வச்சு ஒர்க் ஆகுது. இந்த ஃப்ரேம்வொர்க் மிடில்வேர் வச்சு ஒர்க் ஆகுது. ஸோ ASP.NET Coreக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது, அதை நம்ம தனியாக பார்க்க சொல்லியிருந்தோம். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம், டைரெக்டாக இந்த சாம்பிள் அப்ளிகேஷனுக்கு போகலாம். நான் இப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு எம்டி ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட் எடுத்து டெவலப் பண்ணுறேன். அந்த எம்டி ப்ராஜெக்ட் டெம்ப்ளேட்லேருந்து எப்படி டிஃப்ரெண்ட் இன்டர்கனெக்டட் பார்ட்லாம் வச்சு நம்ம பண்ணலான்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ இதிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு காம்பனண்ட்டாக எப்படி டெவலப் பண்ணிட்டு போகலாம், ஒவ்வொரு பில்டிங் பிளாக்ஸ் லைக் கண்ட்ரோலர் வியூலாம் எப்படி எடுத்துகிட்டு வரலான்றதை நம்ம பார்ப்போம். கிரியேட் நியூ ப்ராஜெக்ட், ASP.NET Core Web, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். கோர் அப்ளிகேஷன், என்னோட ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் டி ஒர்க் ஏரியா MVC_MVC கோர்னே போட்டுக்கிறேன். ஓகே, இங்கே நீங்கள் மாடியூல் வியூ கண்ட்ரோலர்னு எடுத்திங்கன்னா உங்களுக்கு அதுவே எல்லா ஃபோல்டரையும் கிரியேட் ஆகிடும், உங்களுக்கு எல்லாமே இருக்கும். பட் நான் அங்கேருந்து பண்ண போகிறது இல்லை, நான் எம்டி ஃப்ரேம்வொர்க் தான் எடுத்துக்கிறேன், எம்டி டெம்ப்ளேட் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த டெம்ப்ளேட் எடுக்கிறதுனால உங்களுக்கு எதுவுமே இருக்காது, பிளாங்காக இருக்கும். ஒவ்வொரு காம்பனண்ட்டாக எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்றத நாம் பார்ப்போம். இனிஷியல் சாம்பிள்ன்றதுனால எனக்கு செக்யூர் சாக்கெட் லேயர்லாம் வேணாம், எதுவுமே இல்லாமல் அத்தான்டிகேஷனும் கொடுக்காம ஒரு எம்டி ப்ராஜெக்ட் எடுத்திருக்கேன். உங்களுக்கு டிஃபால்ட்டாக எம்டின்னதுனால உங்களுக்கு இந்த ஃபைல் ஸ்ட்ரக்சர்லாம் வந்திருக்கு. 3 ஃபைல் தான் வந்திருக்கு. ஒன்று ஆப் செட்டிங்ஸ், ப்ரோக்ராம், ஸ்டார்ட் அப். இந்த 3தோட யூசேஜும் பர்பஸும் உங்களுக்கு புரிஞ்சுதுனா தான் நீங்கள் நெக்ஸ்ட்டு ஆன் டாப் ஆஃப் இதில் பில்ட் பண்ணுற எல்லா காம்பனண்ட்டுமே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கோரில் தான் இருக்கும், இன்னும் MVCக்கு நம்ம போவே இல்லை. கோரில் ஒரு வெப் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப் செட்டிங்ன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட web.config மாதிரி கான்ஃபிகரேஷன் செட்டிங்ஸ்லாம் இங்கே நீங்கள் வச்சுக்கலாம். அங்கே web.config ஒரு செட்டிங்ஸ் இருக்கும், நம்ம அதில் எல்லாமே போடுவோம். இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் கான்ஃபிகரேஷன் செக்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதை பற்றி நம்ம லேட்டராக பார்ப்போம். பட் பேசிக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட கான்ஃபிகரேஷனை இந்த ஆப் செட்டிங்கில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே, அப்படின்ற மாதிரி பாருங்கள். நெக்ஸ்ட்டு program.cs. இப்போ என்னோடய ப்ரெசன்டேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு program.cs பற்றி தான் சொல்லியிருப்பேன். திஸ் ஃபைல் இஸ் கேட்வே ஃபார் ஆல் ரிக்வெஸ்ட், த என்ட்ரி பாயிண்ட் மெயின் ட்ரிகர்டு பை ஃப்ரேம்வொர்க். உங்கள் எல்லா அப்ளிகேஷனோட என்ட்ரியும் ஃபஸ்ட்டு இங்கே தான் வரும், இந்த மெயினுக்கு தான் வரும். இந்த மெயின் தான் என்ன பண்ணுது, உங்களுக்கு கிரியேட் ஹோஸ்ட் பில்டர். இதுதான் உங்களுக்கு ஹோஸ்ட்டை ஒன்று பில்ட் பண்ணும். ஹோஸ்ட்னா என்ன, அது பில்ட் பண்ண என்ன ஆகும், அது பில்ட் பண்ணாமல் இருந்தால் என்ன ஆகும், ஹோஸ்ட் இல்லாமல் இருந்தால் எப்படி ரன் ஆகும், நிறைய கொஸ்டின்ஸ் வரும். அதெல்லாம் நம்ம லேட்டராக பார்ப்போம். இந்த பாயிண்டில் நீங்கள் என்ன தெரிஞ்சிக்க வேண்டியதுன்னா, ASP.NET Core MVC ஃப்ரேம்வொர்க்கில் உங்கள் ரிக்வஸ்ட் ஃபஸ்ட்டு வந்துச்சுன்னா அதோட என்ட்ரி பாயிண்ட் மெயின். ஸோ அதுன்றதை மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஆப் settings.json. இதுதான் ஃபஸ்ட்டு கான்ஃபிகரேஷன், பேஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லலாம். ஆன் டாப் ஆஃப் இதில் மல்டிபிள் கான்ஃபிகரேஷன் ஃபைல் நீங்கள் எழுத முடியும். அதெல்லாம் என்ன பண்ணும், இந்த பேஸ் ஃபைலில் இருக்க செட்டிங்கை ஓவர் ரைட் பண்ணும். பட் அது கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் பார்க்குறது. பேசிக்காக பார்த்தீங்கன்னா
நீங்கள் ஏதாவது ஒரு கான்ஃபிகரேஷனை செட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் மைண்டில் வர வேண்டிய ஃபைல் வந்து appsetting.json. உங்களுக்கு ப்ரீவியஸ் வெர்ஷனில் என்ன வரும்னா web.config தான் உங்கள் மைண்டுக்கு வரும். இந்த பேட்டர்னில் உங்கள் மைண்டுக்கு வந்து appsetting.json வரணும். நெக்ஸ்ட் startup.cs. இதுதான் வந்து ஃபர்ஸ்ட். இதில் வந்து 2 மெத்தட் இருக்கும். இந்த 2 மெத்தட் கான்ஃபிகர் சர்வீஸு கான்ஃபிகர். இந்த கான்ஃபிகர் சர்வீஸ் என்ன பண்ணால் நீங்கள் சர்வீஸில் ஆட் பண்ணலாம், கான்ஃபிகரில் பைப்லைன் டிஃபைன் பண்ணலாம். நீங்கள் இந்த startup.cs கோடில் வந்து டீபக் பண்ணும்போது நான் லைன் பை லைன் போவேன், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். பட் இப்போ ஞாபகம் வச்சுக்கிறது என்னென்னா உங்கள் ரிக்வஸ்ட் பைப்லைனை டிஃபைன் பண்ணுறது இந்த startup.cs. எப்படி program.cs வந்து என்ட்ரி பாயிண்ட்னு சொல்லி எல்லா ரிக்வஸ்ட்டும் இங்கே வரும்னு சொல்கிறனோ, அதே மாதிரி வர ரிக்வஸ்ட் வந்து இந்த ஹோஸ்ட் வந்து இங்கே நம்ம கிரியேட் பண்ணுற ஹோஸ்ட்டு எப்படி பிஹேவ் ஆகணும்னு டிஃபைன் பண்ணுறது இந்த startup.cs ஃபைல். ஸோ நான் என்னோட டிஃபால்ட் டெம்ப்ளேட்டுக்கு போகிறேன். ஓகே, சொன்ன மாதிரி program.cs இருக்குது, startup.cs இருக்குது. program.csல என்ன பண்ணுறேன்னா ஹோஸ்ட்னு ஒன்று கிரியேட் பண்ணுறேன். ஹோஸ்ட்னா என்னென்னா உங்களுக்குள்ளே வர எல்லா ரிக்வஸ்ட்டையும் ப்ராசஸ் பண்ணுற ஒரு இடம் தான் ஹோஸ்ட். அந்த ஹோஸ்ட்டில் தான் உங்களோட எல்லா ரிக்வஸ்ட்டும் என்ன ஆகுது, ப்ராசஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு மெயின் என்ன பண்ணுன்னா ஒரு ஹோஸ்ட்டை கிரியேட் பண்ணோம். அந்த ஹோஸ்ட் கிரியேட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹோஸ்ட் வர அதுக்கடுத்து வர எல்லா சப்சிக்வெண்ட் ரிக்வஸ்ட்டும் அந்த ஹோஸ்ட் என்ன பண்ணும், டேக் கேர் பண்ணிக்கும். ஸோ ஒரு ஹோஸ்ட்டை கிரியேட் பண்ணோன்னா அந்த ஹோஸ்ட் வந்து எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு டிஃபைன் பண்ணும். ஸோ அது டிஃபைன் பண்ணுற இடம் எங்கன்னா இந்த ஸ்டார்ட்அப்பில் டிஃபைன் பண்ணுவோம். இந்த ஸ்டார்ட்அப்பில் பார்த்தீங்கன்னா எப்படி டிஃபைன் பண்ணுறாங்க, 2 மெத்தட் இருக்குது டிஃபைன் பண்ணுறது. அதோட பிஹேவியரை டிஃபைன் பண்ணுறதுக்கு 2 மெத்தட் இருக்குது. ஒன்று கான்ஃபிகர் சர்வீஸ், ஒன்று கான்ஃபிகர். இந்த சொன்னால் பார்த்தீங்களா ஹோஸ்ட்டை கிரியேட் பண்ணுறாங்கன்ட்டு. ஹோஸ்ட்டை கிரியேட் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம ஒரு கிளாஸை கொடுப்போம், ஸ்டார்ட்அப்னு ஒரு கிளாஸை கொடுக்குறோம். இந்த ஸ்டார்ட்அப் கிளாஸில் தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், இந்த கிரியேட் பில்டர் இங்கே தான் வரும். கோ டு டெஃபினேஷன். இந்த கிரியேட் பில்டரில் இந்த ஸ்டார்ட்அப்பை வச்சு ஹோஸ்ட்டை கிரியேட் பண்ணுன்னு சொல்லிட்டோம். ஸோ இந்த ஸ்டார்ட்அப்பில் தான் நம்ம என்ன பண்ணோம், ஹோஸ்ட்டோட பிஹேவியரை டிஃபைன் பண்ணுறோம். ஸோ அவங்களே டெஃபினேஷன் கொடுத்துருப்பாங்க. திஸ் மெத்தட் இஸ் gets called by a runtime. Use this method to add service to the container அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்ன சர்வீஸை நம்ம யூஸ் பண்ண போகிறோமோ அதெல்லாம் இங்கே ஆட் பண்ண போகிறோம். இப்போதைக்கு எதையும் நம்ம ஆட் பண்ணலை. நான் லேட்டராக ஒரு சர்வீஸை ஆட் பண்ணுறேன், அப்போ உங்களுக்கு வந்து ஏன் ஆட் பண்ணுறேன்னு தெரியும். அதே மாதிரி கான்ஃபிகர், இந்த கான்ஃபிகர்லேயும் டெவலப்மெண்ட்டாக இருந்தால் எக்ஸப்ஷன் இப்படி யூஸ் பண்ணிக்கன்னு சொல்கிறேன். எனக்கு இது கூட வேணாம் இனிஷியலாக. ஓகே ஃபைன். இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை. கோடு பார்த்தீங்கன்னா மெயினுக்கு என்னோட ஃபஸ்ட்டு எம்விசியில் எல்லா ரிக்வஸ்ட்டும் மெயினுக்கு வரும், கிரியேட் ஹோஸ்ட் பில்டருக்கு போகும். ஸ்டார்ட்அப் கிளாஸில் சொல்கிற மாதிரி அங்கே டிஃபைன் பண்ணியிருக்க மாதிரி பைப்லைன் வந்து இந்த ஹோஸ்ட்டில் பில்ட் ஆகிடும். ஸோ இதுக்கு அடுத்து வர ஹோஸ்ட்டுக்கு வர எல்லா ரிக்வஸ்ட்டும் இந்த பைப்லைனில் இருக்க மாதிரி ப்ராசஸ் ஆகும். இந்த ஸ்டார்ட்அப்பில் இருக்க பைப்லைன் என்ன டிஃபைன் பண்ணியிருக்கேன்னா ரூட்டிங்கை யூஸ் பண்ணிக்க, ரவுட்டிங். இந்த ரூட்டில் வந்து வர்றது எல்லாமே வந்து என்னோட ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லாமல் மை ஃபர்ஸ்ட் கோர் எம்விசி அப்ளிகேஷன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், பிரேக் பாயிண்ட் வைக்கிறேன், எஃப்ஐ அடிக்க ரன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் ரிக்வஸ்ட் வரும்போது சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து என்னோட மெயினுக்கு வரும். என்னோட மெயினுக்கு வந்துடுச்சு கண்ட்ரோலு. மெயின்லேருந்து ஹோஸ்ட் கிரியேட் பண்ண வருது. ஹோஸ்ட் கிரியேட் பண்ணும்போது எஃப்ஐ அடிக்கிறேன். ஃபஸ்ட்டு சர்வீஸு போகுது, கான்ஃபிகர் சர்வீஸ்க்கு போகுது. சர்வீசஸ்லாம் கான்ஃபிகர் ஆனதுக்கு அப்புறமா பைப்லைன் டிஃபைன் பண்ண போகுது. என்னோட அப்ளிகேஷன் ரன் ஆகிடுச்சு. இங்கேருந்து எங்கேயுமே போகல. இந்த பைப்லைனுக்கு வந்தது, அங்கேருந்து ரூட்டை யூஸ் பண்ணலான்னோடனே ரூட்டுக்கு வந்து கெட் மெத்தடில் ரிக்வஸ்ட் வந்து எந்த ரிக்வஸ்ட்டாக இருந்தாலும் இதை தான் ரெஸ்பான்ஸாக அனுப்புன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ முடிஞ்சது. திருப்பி நான் இன்னொரு டைம் என்ட்ரு அடிக்கிறேன். எனக்கு எந்த ஈவெண்ட்டும் இல்லை. பைப்லைனில் எல்லா கெட் ரிக்வஸ்ட்டும் இந்த ரெஸ்பான்ஸ் போயிட்டே இருக்குது. இது எனக்கு ப்ராப்ளமே இல்லை, சிம்பிளாக இருக்குது. இதில் எங்கே எம்விசி டிஃப்ரெண்ட் காம்போனண்ட்டு அதெல்லாம்னா எதுவுமே இல்லை. உங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரு அப்ளிகேஷன் பண்ணுறதுக்கு இப்படி பண்ணியிருந்தேன். ஓகே, இந்த ரூட்டிங்கை பற்றிலாம் நான் ASP.NET கோருன்ற வீடியோவில் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்த்துட்டு இங்கே வாங்க.
உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், எப்பவுமே இந்த ஹார்ட் கோடு டெக்ஸ்ட்டு இங்கே நான் ரிட்டர்ன் பண்ணாமல் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட கண்ட்ரோல்லேருந்து ரிட்டர்ன் பண்ண போகிறேன். என்னோட கண்ட்ரோலர்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தியரிக்கு போயிட்டு அப்புறமா திருப்பி இங்கே வரலாம். தியரியாக பார்த்தீங்கன்னா, இதான் கிளைண்ட், என்னோட ப்ரௌசர். இங்கேருந்து நான் ரிக்வெஸ்ட் கொடுக்குறேன். என்னோட ரிக்வெஸ்ட் வந்து ஹோஸ்ட்டுக்கு போகும். நான் சொன்ன மாதிரி ஹோஸ்ட்டுன்றது தான் நம்ம எல்லா ரிக்வெஸ்ட்டையும் எக்ஸிக்யூட் பண்ணுறது. ஐஎஸ் நீங்கள் அசைன் பண்ணிப்போம். வெப் சர்வருக்கு வரும். வெப் சர்வருக்குள்ள தான் இங்கே ஹோஸ்ட் ப்ராசஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஹோஸ்ட் ப்ராசஸர் என்ன பண்ணும், என்னோட கண்ட்ரோலர் எக்ஸிக்யூட் பண்ணி கண்ட்ரோலர்லேருந்து ரிசல்ட் அனுப்பும். கண்ட்ரோலர்ன்றது என்னென்னா, இது ஒரு காம்பனன்ட் கிளாஸு. இந்த கிளாஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக நிறைய பார்க்கணும். இதுக்கு ஒரு தனி வீடியோ இருக்குது. ஸோ இப்போ இந்த இனிஷியலில் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா, ப்ரௌசர்லேருந்து ரிக்வெஸ்ட் வருது, கண்ட்ரோலர் அதை ப்ராசஸ் பண்ணி ரெஸ்பான்ஸ் அனுப்பும். இதான் ஹை லெவல் எம்விசி ஃப்ரேம்வொர்க்கோட ஸ்ட்ரக்சர். இப்போது இந்த கண்ட்ரோலர் வந்து டைரெக்டாக கண்ட்ரோலர்னு உங்கள் ரிக்வெஸ்ட்டு போகாது. உங்கள் ஹோஸ்ட் என்ன பண்ணணும்னா, நீங்கள் கால் பண்ணுறது வந்து ஏபிசின்னு ஒன்று சோர்ஸை கால் பண்ணலாம், எக்ஸ்ஒய்செட்னு ஒரு சோர்ஸை கால் பண்ணலாம், ஏஏன்னு ஒரு சோர்ஸை கால் பண்ணலாம். அந்த சோர்ஸ் வந்து எந்த கண்ட்ரோலர் ரீச் ஆனோம், நீங்கள் கால் பண்ணுற ரிக்வெஸ்ட்டு எந்த கண்ட்ரோலர் ரீச் ஆகணுன்றதை நம்ம டிஃபைன் பண்ணோம் ஒரு டேபிளில். இந்த மாதிரி ரிக்வெஸ்ட் வந்தால் இதுக்கு போ, இது மாதிரி ரிக்வெஸ்ட் வந்தால் இதுக்கு போன்னு சொல்லணும். அந்த தான் என்ன சொல்லுவாங்க, ரூட்டிங்னு சொல்லுவாங்க. இது ஒரு மிடில்வேர். இதை வந்து இங்கே சொல்கிறது இல்லாமல் நான் ஒரு அந்த டெமோவில் சொல்லும் போது ஈஸியாக இருக்கும். ஸோ உங்கள் ரிக்வெஸ்ட் வந்து ஹோஸ்ட் ப்ராசஸுக்கு வரும்போது ஃபஸ்ட்டு ரூட்டிங்க்கு வரும். ரூட்டிங் டேபிளில் இருக்கும், இந்த மாதிரி வந்தால் இந்த கண்ட்ரோலரை கால் பண்ணிட்டு அதை ஏற்ற மாதிரி அந்த கண்ட்ரோலரை அது கால் பண்ணி கண்ட்ரோல்லேருந்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இதெல்லாமே திருப்பி ஒரு அந்த டெமோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போது ரூட்டிங் டேபிள் வழியாக வந்துட்டிங்க, அது ஒரு மிடில்வேரு. அந்த மிடில்வேர்லேருந்து என்ன ஆகும்னா, கண்ட்ரோல் இனிஷியலைஸ் ஆகும். அங்கேருந்து ஆக்ஷன் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த கண்ட்ரோலர்னா என்ன, அதுக்குள்ளே ஆக்ஷன் மெத்தட்னா என்ன, இதெல்லாம் எங்கே எழுத போகிறோன்றதை நான் இப்போ உங்களுக்கு லேட்டராக சொல்கிறேன். அந்த ஆக்ஷன் மெத்தடு எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரிசல்ட் அனுப்புது. அந்த ரிசல்ட் வந்து டைரெக்டாக டேட்டாவாக இருந்தால் உங்களுக்கு அப்படியே ரிட்டர்ன் ஆகிடும். இது வந்து வெப் ஏபிஐ மாதிரி ஒர்க் ஆகிடும் உங்களுக்கு இங்கேருந்து டைரெக்டாக. அது டேட்டா ரிசல்ட் இல்லாமல் இந்த ரிசல்ட் வந்து ஒரு வியூ ரிசல்ட்டாக இருந்துச்சுன்னா, இது ஒரு வியூவாக இருந்துச்சுன்னா வியூவை கால் பண்ணும். ஸோ எம்விசியை பொறுத்த வரைக்கும் கண்ட்ரோலர் மட்டும் எழுதி நம்ம என்ன பண்ணலாம், வெப் ஏபிஐ எழுதிடலாம், டேட்டா ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு பண்ண போகிற எக்ஸாம்பிள் வந்து டேட்டாவை டேட்டா ரிட்டர்ன் பண்ணுற மாதிரி பண்ணுவேன். நெக்ஸ்ட் ரிசல்ட் என்ன பண்ணுவேன், அந்த டேட்டாவை ரிட்டர்ன் பண்ணாமல் ஒரு வியூ ரிட்டர்ன் பண்ணுவேன். அந்த வியூ ரிட்டர்ன் பண்ணேன்னா அந்த வியூ தனியாக ரெண்டர் ஆகிட்டு அது வழியாக உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரீச் ஆகிறது ரூட்டிங்கு, அங்கேருந்து கண்ட்ரோலருக்கு போகும், கண்ட்ரோலர் எக்ஸிக்யூட் பண்ணும், ரிசல்ட் வந்து டேட்டாவாக இருந்தால் டைரெக்டாக வரும், ரிசல்ட் வந்து வியூவாக இருந்தால் வியூ வந்து தனியாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு அந்த வியூ வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக வரும். இந்த ஃப்ளோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு பார்க்கும்போது கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். இப்போ நான் லைன் பை லைன் இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த ஆக்ஷன் எக்ஸிக்யூட் பண்ணும்போது மாடல்னு ஒரு காம்பனண்ட் இருந்துச்சுன்னா அந்த மாடலையும் சேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணோம். இதையும் நாம் பார்க்கலாம். சரி, இதான் நம்மளோட டயக்ராம். இந்த டயக்ராமை வச்சுட்டு நான் அப்ளிகேஷனுக்கு போகிறேன். ஸோ இந்த அப்ளிகேஷனில் என்ன பண்ணுதுன்னா, ஹோஸ்ட் மட்டும் கிரியேட் ஆகுது, டைரெக்டாக உங்களுக்கு கால் நடந்துருந்தது. நான் இப்போ என்ன பண்ணுறேன், இந்த என் பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்டாக என்ன ரிக்வெஸ்ட் வந்தாலும் இதுவே கால் ஆகின்னு இருக்கு, எனக்கு இது மாதிரி கால் பண்ண வேணாம். இதுக்கு பதிலாக நான் கண்ட்ரோலரை கால் பண்ண போகிறேன். இதுக்கு பதிலாக நான் கண்ட்ரோலரை கால் பண்ண போகிறேன். கண்ட்ரோலரை எப்படி நான் கால் பண்ணுவேன்னா, அதுக்குன்னு ஒரு ரூட் வச்சுருக்கேன். என் பாயிண்ட்ஸ் டாட் கெட் மெத்தட் எல்லாமே டிஃபால்ட்டாக இதுக்கு பாயிண்ட் பண்ணிட்டு இருந்தேன். எல்லா கெட் மெத்தடும் ஒன்று பாயிண்ட் பண்ணேன். அந்த மாதிரி மேப் பண்ணாத, மேப் கண்ட்ரோலர் ரூட்டை மேப் பண்ணுன்னு சொல்கிறேன். மேப் கண்ட்ரோலர் ரூட்டுன்னு ஒன்று மெத்தடை நான் கால் பண்ணுறேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்று தான் இருந்தது. இப்போ எதுக்கு ரூட்டிங்க்கும் என் பாயிண்ட்டுக்கும், ரூட்டிங்னாலே டேபிள் டிஃபைன் பண்ணுறது, அந்த டேபிளில் போகிற என்ட்ரிலாம் ஏன் இந்த ரூட்லாம் இங்கே டிஃபைன் பண்ணுறேன், எதுக்கு செப்பரேட் பண்ணேன்னா அதுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். மேப் கண்ட்ரோலர் ரூட்டு, இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஒரு நேம் வைக்கிறேன். ஓகே, நேம் வந்து டிஃபால்ட்டு நார்மலாக டெம்ப்ளேட்டில் போட்டிங்கன்னா அவங்க
டிஃபால்ட்னு வரும், நம்ம தமிழ்னு இது வச்சுப்போம். பேட்டர்ன், இந்த பேட்டர்ன் தான் வந்து இம்பார்ட்டன்ட். என்னன்னா என்ன மாதிரி பேட்டர்ன் வரணுன்றதை டிஃபைன் பண்ணும். எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வந்து கண்ட்ரோலரை கால் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் வர்றது கண்ட்ரோலர், ஸ்லாஷா பிரிச்சு செகண்ட் வர்றது ஆக்ஷன். இந்த கண்ட்ரோலரும் ஆக்ஷனும் வந்து ப்ரீ டிஃபைன்டு டேர்மு. கண்ட்ரோலரும் ஆக்ஷனும் ப்ரீ டிஃபைன்டாக இருக்குது. ஒரு பேட்டர்ன் டிஃபைன் பண்ணும்போது பேட்டர்ன் டிஃபைன் பண்ணுறதுக்கு நிறைய மெத்தட் இருக்குது. இதுலேயே நம்ம என்னென்னவோ பண்ணலாம், வெர்ஷன் எல்லாமே இங்கே பண்ணலாம். பட் இனிஷியலாக சாம்பிள்ன்றதுனால நான் ஜஸ்ட் என்ன சொல்கிறேன்னா, எந்த கண்ட்ரோலுக்கு ரிக்வெஸ்ட் வந்தாலும் அது இந்த ஸ்டாண்டர்ட் ரூட்டை ஃபாலோ பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஓகே, ஸோ எப்படி இது வந்து ஸ்பெஷலாக சொன்னனோ அதே மாதிரி ஸ்பெஷல் ஃபோல்டர் இருக்குது என்கிட்ட. அந்த ஃபோல்டர் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். என்னென்னா ஆட் நியூ ஃபோல்டர் கண்ட்ரோலர்ஸ். ஸோ கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டர்ஸை தான் நான் என்ன பண்ண போகிறேன், கண்ட்ரோலர் எல்லா கண்ட்ரோலையும் வைக்க போகிறேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் கண்ட்ரோலர் ஃபோல்டருக்குள்ளே போய் வைக்கிறீங்க, இதை வேறு எங்கேயாவது வைக்கக்கூடாதா? டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலும் இங்கே தேடும். இங்கே கூட எல்லா கண்ட்ரோல் இப்போ நான் எழுதும் போது நான் என்ன பண்ணுறேன், நான் ஒரு நியூ கண்ட்ரோல் கிரியேட் பண்ணுறேன். கண்ட்ரோல் ஃபோல்டர்ன்றதுனால நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே புதுசாக ஒன்று வந்திருக்கும். ஆடுனாலே கண்ட்ரோலர் ஒன்று ஆட் பண்ணுறீங்களா கேட்கும். இந்த கண்ட்ரோலர் நான் என்ன பண்ண போகிறேன், என்னோட எம்டி கண்ட்ரோலர் ஆடு. எல்லா கண்ட்ரோலர் நேமும் கண்ட்ரோலர்ன்ற இந்த வேர்டோட தான் சஃபிக்ஸ் ஆகிருக்கணும், சேர்த்து வரணும். எக்ஸாம்பிள் நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டுன்னு போடுறேன். ஸோ ஃபஸ்ட்டுன்றது என்னோட கண்ட்ரோலர் நேமு. இந்த கண்ட்ரோலர்ன்றது கம்பல்சரியாக நான் போடுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய டவுட் வரலாம், ஏன் நீங்கள் நிறைய இன்பில்டு ரூலாக வச்சுருக்கீங்க? கண்ட்ரோலர்ன்றது ஆல்ரெடி டிஃபைன்டுன்னு சொல்கிறீங்க, ஆக்ஷன்ன்றது டிஃபைன்டுன்னு சொல்கிறோம், கண்ட்ரோலர்ஸ்ன்ற ஒரு ஃபோல்டரை டிஃபைன்னு சொல்கிறோம், எல்லா கண்ட்ரோலர் நேமும் முடியும் போது கண்ட்ரோலர்னு முடியணுன்றோம். ஏன் இவ்வளோ ரூல் இருக்குது? இந்த ரூல்லாம் எங்கே எழுதியிருக்கு? எதனால் இங்கே இதே ஃப்ளோவில் போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். நம்ம இதெல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆல்ரெடி ஒரு மிடில் வேரில் எழுதி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம ஜஸ்ட் என்ன பண்ணோம்னா இங்கே இந்த கண்ட்ரோலருக்குள்ளே இருக்க கண்ட்ரோலை வச்சு ஒர்க் ஆகுன்றதுக்கு வந்து நம்ம அதை நம்ம பைப்லைனில் இன்க்ளூட் பண்ணோம். என்னென்னா சர்வீசஸ் டாட் அதோட நேம் என்னென்னா ஆட் கண்ட்ரோலர் வித் வியூஸ். இந்த சர்வீஸை மட்டும் ஆட் பண்ணிட்டோன்னா போதும். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி ரூட் வந்துச்சுன்னா, இந்த பேட்டர்ன் வந்துச்சுன்னா கண்ட்ரோல் ஃபோல்டரில் போ, எந்தெந்த கிளாஸ்லாம் கண்ட்ரோலர்னு முடியுதோ அதெல்லாம் கண்ட்ரோல் ஃபைலாக எடுத்துக்க, அதுக்குள்ளே இருக்கிறத எக்ஸிக்யூட் பண்ணு, வியூவை எடுத்துக்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே சொல்லியிருக்காங்க. ஸோ நான் இந்த சர்வீஸை இன்க்ளூட் பண்ணுறதுனால நான் கண்ட்ரோலரில் என்னோடய கிளாஸை எழுத முடியும். ஓகே, இப்போதைக்கு நான் இந்த ஃபஸ்ட் கண்ட்ரோலரில் போகிறேன். இங்கே வியூ ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க, நான் வியூ ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு டேட்டா ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் ஓகே, மை ஃபர்ஸ்ட் MVC கண்ட்ரோலர் ரெஸ்பான்ஸ் அப்படின்னு போட்டு ரிட்டர்ன் பண்ணுறேன் இங்கேருந்து சிம்பிளாக. ஓகே, நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன், என் ஸ்டார்ட் அப்பில் கண்ட்ரோலர் வித் வியூஸ்ன்ற சர்வீஸை ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இது இன்பில்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. அதர்வைஸ் நீங்களே உங்களோட கண்ட்ரோலர்லேருந்து வியூவை மேப் பண்ணி நிறைய கோடு எழுதணும். இதுதான் சொல்லுவேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா வெப் ஃபார்ம்ஸோ மற்ற இடத்துலையோ பார்த்தீங்கன்னா அவங்களே எல்லாமே இருக்கும், டிஃபால்ட்டாக இருக்கும். நீங்கள் உங்கள் பைப்லைனை டிஃபைனே பண்ண வேணாம், எனக்கு இந்த ஃபங்க்ஷனாலிட்டி வேணும், அதுக்கடுத்து இதை பண்ணோம் அதை பண்ணோம், நீங்கள் டிஃபைனே பண்ண வேணாம், எல்லாமே இருக்கும், ஜஸ்ட்டு போட்டால் ஒர்க் ஆகிடும். ஆனால் இங்கே அப்படி இல்லை, எல்லா காம்பனண்ட்டும் இருக்கும், நீங்கள் தான் அந்த பைப்லைன் டிஃபைன் பண்ணணும். உங்களுக்கு தேவையில்லைன்னா நீங்கள் அந்த காம்பனண்ட்டை போகணுன்னு அவசியமே இல்லை. இப்போ எக்ஸாம்பிள் இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஆப் டாட் யூஸ் ஆத்தரைசேஷன் ஒன்று இருக்கும், ஆத்தென்டிகேஷன் இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் போட்டால் தான் வரும். ஆனால் முன்னாடி இந்த வெப் ஃப்ரேம் ஒர்க்கை பார்த்தீங்கன்னா நீங்கள் எதுவுமே போட வேணாம், பை டிஃபால்ட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டிஃபைன் ஆகிருக்கும் அந்த ஃப்ளோவில். ஃபர்ஸ்ட் ஆத்தென்டிகேஷன் ஃபைலாக, அடுத்து ஆத்தரைசேஷன் ஃபைலாக, எல்லா ரூட்டும் இருக்கும் உங்களுக்கு கரெக்டாக. பட் அதான் நான் இப்போ நான் சொன்ன மாதிரி அப்ளிகேஷனுக்கு நான் இந்த ப்ரெசன்டேஷனுக்கு போகிறேன். ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட் வெயிட் தென் ப்ரீவியஸ் ஃப்ரேம் ஒர்க். இதோட மீனிங் என்னென்னா முன்னாடி எல்லாமே அந்த பைப்லைனில் இருக்கும், உங்களுக்கு தேவையோ தேவையில்லையோ
எல்லா காம்பனண்ட்டும் ஒர்க் ஆகிட்டு தான் வரும். ஆத்தென்டிகேஷன் எல்லாமே ஒர்க் ஆகி தான் வரும். ஆனால் இப்போ இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்களா, இந்த சிம்பிள் அப்ளிகேஷனோட எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா, நான் தேவைன்னா தான் என்னோட ஆத்தென்டிகேஷனை நான் எனேபிளே பண்ணுவேன். யூஸ் ஆத்தென்டிகேஷன், யூஸ் ஆத்தரைசேஷன் எல்லாமே வாட் எவர். இது வந்து லைட் வெயிட்டாக தான் இருக்கும், ஃபாஸ்ட்டாக தான் ஒர்க் ஆகும். ஸோ நான் இப்போதைக்கு வந்து கண்ட்ரோலர் வித் வியூஸ் மட்டும் போட்டு என்னோட கண்ட்ரோலரை கால் பண்ணுறேன். நான் என்னோட கண்ட்ரோலர் ஃபஸ்ட்டுன்றது என்னோட கண்ட்ரோலரு, அதுக்குள்ளே இருக்க மெத்தட் வந்து என்ன நேமில் எழுதியிருக்கோம், இண்டெக்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்கு. இதான் என்னோட ஆக்ஷன். மை ஃபர்ஸ்ட் MVC கண்ட்ரோலர் ரெஸ்பான்ஸ். இந்த நேமை கொடுத்துட்டேன்னா எனக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா டிஃபால்ட்டாகவே இங்கே செட் பண்ணிவிடுவாங்க. ஸ்டார்ட் அப்பில் வந்து கண்ட்ரோலர் வந்து டிஃபால்ட் கண்ட்ரோலராக வந்து ஃபஸ்ட்டுன்னு ஒன்று போட்டிருப்பேன். FIR ஃபஸ்ட்டை எடுத்துக்க, ஆக்ஷன் வந்து இண்டெக்ஸ்னு ஒன்று எடுத்துக்க. ஸோ முன்னாடி என்ன ஆச்சுன்னா டிஃபால்ட் இல்லாதனால ஃபஸ்ட் டைம் வரல. இப்போ நான் டிஃபால்ட் ஸ்பெசிஃபை பண்ணதுனால எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் டைமே வந்துடும். டிஃபால்ட்டாகவே அந்த கண்ட்ரோலர் அந்த நேம் வந்து எடுத்துக்க, அது டிஃபால்ட் கண்ட்ரோலர் டிஃபைன் பண்ணுறது தான். இப்போ இந்த இடத்துல நான் இந்த காம்பனண்ட்டை ஆடே பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக என்னோட ரூட்டை கால் பண்ண சொல்கிறேன். ஏன்னா இதில் தான் இப்போ எல்லாமே பண்ணியிருக்காங்க. இப்போ அது இல்லைனா எப்படி இது பிஹேவ் பண்ணும், எப்படி இந்த மேப் அந்த கண்ட்ரோலருக்கு அது ரூட் எப்படி மேப் பண்ண அதுக்கு தெரியாது, அதுக்கு அந்த ஃப்ளோ தெரியாது. ஸோ அதே எரர் சொல்லுது, invalid operation, unable to find the required service, please add the required services by calling the add controller அப்படின்னு சொல்லுது. கான்ஃபிகர் சர்வீஸ் மெத்தடில் இதை நீங்கள் ஸ்டார்ட் அப் கோடில் ஆட் பண்ணுங்க, அவங்களே க்ளீனாக சொல்லிட்டாங்க. ஏன்னா இதை எப்படி ஹேண்டில் பண்ணோன்ட்டு அதுக்கு தெரியல. ஸோ இந்த கான்ஃபிகர் இந்த பைப்லைனில் எப்படி ஹேண்டில் பண்ணணும், இந்த ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணுறதுக்கு வேண்டிய சர்வீஸ் எல்லாம் டிஃபைன் பண்ணுற இடம் தான் இந்த கான்ஃபிகர் சர்வீசஸ். அகைன் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட் டைம் டெஃபினேஷனில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி ட்ரையாக இருக்கும். பட் இந்த இப்போ ப்ரோக்ராமில் ரொம்ப ஈஸியாக இருக்கும். டிஃபால்ட்டாக கெட் மெத்தட் கால் ஆச்சு, அது வேணாம் எனக்கு வந்து கண்ட்ரோலர் வழியாக ஒர்க் ஆனும் போது நான் என்ன பண்ணேன், கண்ட்ரோலரை வந்து யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். என்னோடய கண்ட்ரோலர் ரூட்டை டிஃபைன் பண்ணேன். இந்த மாதிரி கண்ட்ரோல் ஃபோல்டருக்குள்ளே தான் போகணும், கண்ட்ரோலர் நேமாக இருந்தால் தான் எடுக்கணும்னு சொல்கிற இடம் வந்து இந்த சர்வீஸு. ஸோ அதை நான் இன்க்ளூட் பண்ணிட்டு இம்ப்ளிமெண்ட் பண்ண எனக்கு ஒர்க் ஆச்சு. ஸோ இது வந்து ஒரு வெப் API மாதிரி நீங்கள் ட்ரீட் பண்ணலாம். நீங்கள் எக்ஸாம்பிள் அனுப்பலாம், வாட் எவர் டேட்டா எங்களுக்கு வேணுமோ நீங்கள் ஏதோ ஒன்று அனுப்புறீங்க, நீங்கள் நான் ஓகேன்னு சொல்லி ஒரு சாம்பிள் அனுப்பிச்சேன். இப்போ வந்து நான் வியூ அனுப்ப போகிறேன். கண்ட்ரோலர்ன்றது என்னன்னு புரியுதா உங்களுக்கு? வர எல்லா ரிக்வஸ்ட்டையும் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணுற பார்ட் வந்து ரூட்டிங்கு. ரூட்டிங் என்ன பண்ணும், ரூட்டிங் வந்து காமன், எல்லாத்துக்கும் ரிசீவ் பண்ணிவிட்டு கண்ட்ரோலருக்கு அனுப்பும். கண்ட்ரோலர் தான் வந்து ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட்டை ப்ராசஸ் பண்ணுற பிளேஸு. அதுதான் முடிவு பண்ணும் எதை ரிட்டர்ன் பண்ணணும், என்ன அனுப்பணும், ரெஸ்பான்ஸை வந்து டேட்டா அனுப்பணுமா, வியூ அனுப்பணுமா, எப்படி அனுப்பலாம், எல்லாமே இந்த கண்ட்ரோலர் தான் மொத்த ரெஸ்பான்சிபிள். உங்களோட லாஜிக்கு மொத்த ரெஸ்பான்சிபிளாக யாருன்னா கண்ட்ரோலர் தான். அந்த கண்ட்ரோலர் தான் என்ன பண்ணுவார்னா டேட்டா ரிட்ரீவ் பண்ணுற பார்ட்லாம் வந்து மாடல்லேருந்து எடுத்துக்க, மாடல்ன்றது வேற ஒன்று, அந்த டேட்டாவை வந்து அனுப்புறதுக்கு வேற ஒரு பிளேஸ் எடுத்துக்கன்னு சொல்லணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு நியூவாக ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறேன், இன்னொரு ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் வந்து ஆட் நியூ ஃபோல்டர் வியூ. ஓகே, இந்த இண்டெக்ஸ் இருக்குது, இண்டெக்ஸை ரைட் கிளிக் ப்ரெஸ் பண்ணி ஆட் வியூன்றேன். ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா எதுவுமே பண்ண வேணாம், எல்லாமே அன்செக் பண்ணியிருக்கேன், ஜஸ்ட் ஆட் மட்டும் கொடுக்குறேன். ஆட்டோமேட்டிக்காக அந்த நான் ஒரு வியூ கிரியேட் வியூன்னு கொடுத்தனாலே அது என்ன பண்ணணும், நீங்களும் மேனுவலாக பண்ணலாம். பட் ஓகே, நான் வியூஸ்ன்னு பண்ணணும், கண்ட்ரோலர் தப்பாக பண்ணிட்டேன், வியூன்னு பண்ணிட்டேன், டெலிட். இந்த வியூஸ் ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கண்ட்ரோலர் நேம் என்ன, ஃபஸ்ட்டுன்னு ஒரு ஃபோல்டர் போட்டுக்கும். இங்கே நான் வந்து டிஃபால்ட்டோ ஹோம் கண்ட்ரோலர் கிரியேட் பண்ணியிருந்தேன்னா இங்கே ஹோம்னு ஒரு வியூவில் ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட மெத்தட் ஆக்ஷன் அது இண்டெக்ஸு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே இன்னொன்று எழுதுறேன், வெல்கம்னு ஒரு எழுதுறேன், ஆக்ஷன் வந்து வெல்கம். ஃபஸ்ட்டில் வந்து வெல்கம்னு ஒரு ஆக்ஷன் எழுதுறேன். இது வந்து ஆட் வியூ வெல்கம். இங்கே பார்த்தீங்கன்னா அது ஃபஸ்ட்டுக்குள்ளே ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு இந்த வியூவில் வந்து இன்னொரு பேஜை போட்டுக்கும், இன்னொரு ஆக்ஷனுக்கு இன்னொரு வியூ போட்டுக்கும், ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் ஒவ்வொரு வியூ போட்டுக்கும். சரி, இங்கே என்ன பண்ணுறேன், மாடலில் போயிட்டு H1 எழுதுறேன், மை ஃபர்ஸ்ட்
my first view from MVC demo, MVC application, MVC application app அப்படின்னு இங்கே வெல்கம் போட்டேன். ஓகே, இண்டெக்ஸில் ஒன்றும் இல்லை, கண்ட்ரோலரில் போகிறேன். இந்த கண்ட்ரோலர் வந்து ரிட்டன் ஓகே பண்ணிச்சு. இங்கே என்ன பண்ணுறேன், ரிட்டன் வியூ மட்டும்தான் பண்ணுறேன், வேறு எதுவுமே பண்ணல. இங்கே பார்த்தீங்கன்னா சேம் தான், இது ரிட்டன் ஓகே, வியூ இல்லாமல் ரிட்டர்ன் பண்ணுறேன், டேட்டா டேரெக்டாக ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து வியூ ரிட்டர்ன் பண்ணுறேன். இந்த வியூ ரிட்டன் வியூனா என்ன பண்ணோம்னா, இந்த ஆக்ஷனுக்கு என்ன வியூ இருக்கோ அந்த வியூவை அது ரிட்டர்ன் பண்ணும். இப்போ அகைன் நான் டயக்ராம் போகிறேன், முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ண அதே டயக்ராமுக்கு போகிறேன். ஸோ ரூட்டுக்கு ஃபஸ்ட்டு வரும், ரூட்லேருந்து நான் எந்த கண்ட்ரோலருக்கு போகிறேன்னு தரும், அங்கே இருக்க ஆக்ஷன் மெத்தட் எக்ஸிக்யூட் ஆகும்னு. இதுதான் அந்த ஆக்ஷன் மெத்தடு. இண்டெக்ஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது, வெல்கம்னு இருக்குது. இதான் என்னோட ரெண்டு ஆக்ஷன் இருக்குது, இண்டெக்ஸ் இருக்குது, வெல்கம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறேன், இண்டெக்ஸோ வெல்கமோ இது எக்ஸிக்யூட் ஆகும், அந்த ரிசல்ட் கிடைக்கிது. அதான் இதான் ரிசல்ட். இந்த ரிசல்ட் வந்து டேட்டாவாக இருந்துச்சுன்னா டைரெக்டாக டேட்டா அப்படியே போயிடும். இங்கே வந்து ரெண்டாவது ரைட் அது போகும். இப்போ நம்ம அகைன் டெமோக்கு போவோம். ஸோ டிஃபால்ட் பேஜ் கால் ஆகுது, ஆனால் நான் என்ன பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் ஸ்லாஷ் வெல்கம் என்னோட ஆக்ஷனை கால் பண்ணுறேன். மை ஃபர்ஸ்ட் வியூ ஃப்ரம் MVC ஆப், இது வந்து வியூலேருந்து வந்திருக்கு. நான் போல்டு இட்டாலிக் கலர்லாம் மாற்றி HTML கரண்ட்டாக அமைச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போ என்னெல்லாம் புரியணும்னா, இந்த டெமோலேருந்து என்ன தெரிஞ்சிருக்கோம் பார்த்தீங்கன்னா, ஒரே கண்ட்ரோலர் டேட்டாவையும் ரிட்டர்ன் பண்ணுது, வியூவும் ரிட்டர்ன் பண்ணுது. இதுதான் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, சேம் பைப்லைன் ஃபார் வெப் API அண்ட் MVCன்னு சொல்லியிருப்பேன். ஒரே கண்ட்ரோலர்லேருந்து வெப் வியூ ரிட்டர்ன் பண்ணுறேன், MVC ரிட்டர்ன் பண்ணுறேன். ஏன்னா ஒரே பைப்லைனில் வந்து இது ரிட்டர்ன் வேறு மாதிரி பண்ணுச்சு, இது வியூ இருந்துச்சுன்னா வியூ ரிட்டர்ன் பண்ணி அனுப்பிச்சு உங்களுக்கு. ஓகே, டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன் இது உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் பண்ணியிருக்கேன்னு, பிளாட்ஃபார்ம் இண்டிபெண்டன்றதும் புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, கண்ட்ரோலரில் நான் வந்து டேட்டாவை ரிட்ரீவ்லாம் பண்ணுறேன், டேட்டா பேஸ் டேட்டா ரிட்ரீவ் கோட் இங்கே தனியாக எழுதிப்பேன், பிஸ்னஸ் லாஜிக்கலாக எழுதி நிறைய மெத்தட்லாம் கால் பண்ணிவிட்டு வியூவை கால் பண்ணுறேன். ஸோ இந்த இடத்துல எழுதுகிற ஃப்ளோ வந்து ஒரு டெவலப்பர் எழுதலாம். வியூன்றது டிசைன் தனி ஃபைலாக எழுதியிருக்கேன். இதுதான் நான் ஃபஸ்ட் அப்டேட் ப்ரெசன்டேஷனில் சொல்லியிருப்பேன். லேயராக ஸ்பிட் பண்ணியிருப்போம். கண்ட்ரோலரில் லாஜிக் வேறு எழுதுவோம், டிசைனில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த டிசைனர் வந்து யூஸ் பண்ணிப்பார், தனியாகவே தனி ஃபைல் இருக்கும், யூஸ் பண்ணலாம். இது வந்து ஃபாஸ்ட் டெவலப்மெண்ட், அதாவது பேரலல் டெவலப்மெண்ட்னு சொல்லியிருப்பேன். என்னோட அட்வான்டேஜில் ஃபஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ஃபாஸ்டர் டெவலப்மெண்ட், பேரலல் டெவலப்மெண்ட், மோடிஃபிகேஷன் நாட் எஃபெக்ட் அதர் பிளேசஸ், லைட் வெயிட் தென் ப்ரீவியஸ் ஃப்ரேம்வொர்க், லெஸ் டைனாமிக் கோட் ஜென்ரேஷன். ஏன்னா அந்த வியூவில் நம்மளே தான் கோட் அடிக்கிறோம், அதனால் நம்மளால் என்ன பண்ண முடியும், ரொம்ப கண்ட்ரோல் நமக்கு இங்கே இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு கண்ட்ரோலர் ஒரு வியூ கிரியேட் பண்ணி கண்ட்ரோலர்லேருந்து வியூக்கு ஃப்ளோ போயிட்டு வரணும்னு சொல்கிறது தான் மாடல் வியூ கண்ட்ரோலர். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன். முன்னாடி பண்ணும்போது ஒரே ஃபைலில் பண்ணோம், வெப் ஃபார்ம்ஸில் பண்ணோம், இப்போது டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு இது தெரியும், மாடல் வியூ கண்ட்ரோலர். மாடல்ன்றது ஒரு லேயர், வியூன்றது ஒரு லேயர், கண்ட்ரோல்ன்றது ஒரு லேயர். இதெல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கு. உங்கள் ரிக்வஸ்ட் வந்து கண்ட்ரோலருக்கு போகும், கண்ட்ரோலர்லேருந்து வியூ இருந்தால் வியூ எடுத்து அதை ரெஸ்பாண்ட் பண்ணும், மாடல் இருந்தால் மாடல்லேருந்து டேட்டா எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி 3 இன்டர் கனெக்டட் பார்ட்டில் இருக்கிறது அது. ஸோ இப்போ உங்களுக்கு இதே என்னோட ஃபஸ்ட்டு வீடியோவை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாயிண்ட்டும் கிளியராக உங்களுக்கு புரியும். கண்ட்ரோலரில் ஒன்று ஃபோல்டர் பார்த்துட்டோம், பேசிக் ஃபோல்டர். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ரோக்ராம்னா என்னென்னு பார்த்தோம், ஆப் செட்டிங்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம், startup.cs என்னென்னு பார்த்தோம். இதில் வந்து கண்ட்ரோலர்னா என்னென்னு பார்த்தோம், வியூனா என்ன பார்த்தோம் ஃபோல்டரில். ஸ்டாட்டிக் கண்டென்ட்டு அதை எப்படி நான் எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணோம். நியூ ஐட்டம், நியூ ஃபோல்டர். ஸோ அந்த நியூ ஃபோல்டர் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா www ரூட்னு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த www ரூட் பார்த்தீங்கனாலே தெரியும், நீங்கள் உங்கள் ஸ்டாட்டிக் கனெக்ட் எல்லாமே நீங்கள் இங்கே எழுதலாம். இப்போ எக்ஸாம்பிள் இங்கே ஆடு நியூ ஃபைல் ஒன்று எழுதுறேன் வச்சுக்கோங்க, ஸ்டாட்டிக் கண்டென்ட். ஸ்டாட்டிக் கண்டென்ட் ஒரு HTML ஃபைல் எழுதுறேன், ஹோம் பேஜ்.
சாரி HTML தேவை இங்கே. HTML பேஜ் ஹோம் page.html add. ஸோ ஹோம் பேஜில் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் வந்து கிளிக் anchor href என்னோட ஃபர்ஸ்ட் பேஜுக்குள்ள இருக்க வெல்கம் கால் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் ஹியர் டு கோ MVC பேஜ் நான் போட்டிருக்கேன். ஓகே, கண்ட்ரோல் எஸ். இப்போ நான் ரன் பண்ணுறேன் சேம் அப்ளிகேஷனை. இப்போ அப்ளிகேஷன் வந்து வர்றது அது ஏன் நான் சொல்கிறேன். ஆனால் ஓகே, இது என்னோட ஃபஸ்ட்டு பேஜ் வந்துடுச்சு. இங்கேருந்து நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஸ்லாஷு வெல்கம் போடுறேன். என்னோடய வெல்கம் வருது. ஸ்டாட்டிக் பேஜை டேரெக்டாக நான் கால் பண்ணுறேன். என்னென்னா ஹோம் பேஜ் டாட் HTML நினைக்கிறேன். அந்த ஃபைல் நேம் ஹோம் பேஜ் டாட் HTML. ஹோம் பேஜ் டாட் HTML. ஹோம் பேஜ் டாட் HTML. ஓ, பேஜ் cannot be found. ஏன்னா நாம் என்ன பண்ணியிருக்கோம், இங்கே கண்ட்ரோலருக்கு பேட்டர்ன் போட்டோம். இந்த மாதிரி கால் பண்ணாங்கன்னா control/action கொடுத்தாங்கன்னா கால் பண்ணுன்னு சொல்லணும். ஆனால் HTML பேஜ் இந்த பேட்டர்னில் வரல. அதனால இது இந்த எண்ட் பாயிண்ட் அது ஹேண்டில் பண்ண தெரியல. அதனால நான் என்ன பண்ணுறேன், app டாட் யூஸ் ஸ்டாட்டிக் ஃபைல்ஸ் இதை நான் என் பைப்லைனில் டிஃபைன் பண்ணிட்டேன். ஓகே, ஸ்டாப் பண்ணி ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன ஆகும்னா என்னோட ஸ்டாட்டிக் ஃபைல் எப்படி ப்ராசஸ் பண்ணோன்றது என் பைப்லைனில் நான் டிஃபைன் பண்ணிட்டேன். இதெல்லாம் இன்பில்டு, நீங்களே புது பிஹேவியர் எழுதலாம். பட் அதை நம்ம லேட்டராக பார்ப்போம். இப்போ இந்த வீடியோ சீரியஸில் நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பேசிக்ஸு. அதனால் எப்படி ஒர்க் ஆகுது, அதை நம்ம எப்படி யூஸ் பண்ண முடியும்னு மட்டும் பார்ப்போம். எப்படி கஸ்டமைஸ் பண்ணலாம், எப்படி எக்ஸிஸ்டிங் பிஹேவியரை சேஞ்ச் பண்ணலான்றதை நம்ம லேட்டராக அட்வான்ஸ் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ எனக்கு வந்துடுச்சு. நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், என்னோட வெல்கம் கால் பண்ணுறேன். ஓ, என்ன பண்ணுறேன், ஹோம் பேஜ் டாட் HTML கால் பண்ணுறேன். கிளிக் ஹியர் டு கோ டு MVCன்னு வந்தது. ஓகே, இப்போது என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு போயிட்டு கமெண்ட் பண்ணுறேன் ஸ்டாட்டிக்கை. கண்ட்ரோல் எஸ், delete. ஹோம் பேஜ் டாட் HTML வரல. delete. கண்ட்ரோல் எஸ். பைப்லைன் டிஃபைன் ஆகிடுச்சு. அதனால ஸ்டாப் பண்ணி ஹோம் பேஜ் டாட் HTML கால் பண்ணுறேன். எனக்கு வருது. கிளிக் பண்ணால் மை ஃபஸ்ட் வியூ ஆஃப் MVC ஆப்புக்கு போயிடுச்சு. ஓகே, ஸோ என்னோட பேசிக்காக ஒரு டம்மி ப்ராஜெக்ட் எடுத்தோம். நாமளே ஸ்டார்ட் அப்பை டிஃபைன் பண்ணோம், ஸ்டாட்டிக் ஃபைலை யூஸ் பண்ணணும், எண்ட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணணும், இந்த மாதிரிலாம் போட்டு பண்ணோம். இப்போது கண்ட்ரோல் எஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன், ஒரு புது ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இந்த புது ப்ராஜெக்டை கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறேன், கிரியேட் நியூ ப்ராஜெக்ட். பழைய டெம்ப்ளேட்டை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு MVC core template. Oh my god, caps lock. MVC core template existing template யூஸ் பண்ணுறேன். இப்போ எம்டி கொடுத்ததுக்கு பதிலாக என்ன பண்ணுறேன், மாடல் வியூ கண்ட்ரோலர்னு சொல்கிறேன். A project template for creating ASP.NET Core application with example core MVC view controller இதெல்லாம் வச்சு எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு இருக்கும். இதையும் நான் கிரியேட் பண்ணுறேன். இப்போ ரெண்டுத்துக்கு உள்ள டிஃப்ரென்ஸை பார்ப்போம். ஃபஸ்ட்டு நாம் என்ன பண்ணோம், நமக்கு இங்கே எதுவுமே இல்லை. நம்மளே கண்ட்ரோலர்ஸ் ஃபோல்டர் போட்டோம், ஒரு டிஃபால்ட் கண்ட்ரோல் எழுதுகிறோம், வியூ போட்டோம்,
டிஃபால்ட்டாக 2 ஆக்ஷனுக்கு என்னென்ன வியூ வேணுமோ அந்த கண்ட்ரோலர் போட்டதுக்கெல்லாம் ஆக்ஷனுக்கெல்லாம் வியூ எழுதணும். ஒன்று வந்து டேட்டா ரிட்டர்ன் பண்ணோம், ஒன்றுத்தில் வியூ ரிட்டர்ன் பண்ணோம், ஒன்று ஸ்டாட்டிக் கண்டென்ட் போட்டோம். ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கு வந்து பைப்லைனில் எழுதணும், அப்படி பண்ணோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா இன்பில்டே ஒரு டெம்ப்ளேட் எழுதிட்டேன் நான். ஸோ இந்த டெம்ப்ளேட்டை பார்த்தீங்கன்னா அவங்க ஒன்றும் எழுதியிருக்க மாட்டாங்க. நம்ம போட்ட மாதிரியே ரூட்டில் ஸ்டாட்டிக் கண்டென்ட் போட்டிருக்காங்க, கண்ட்ரோலரில் ஹோம் கண்ட்ரோல் போட்டிருக்காங்க, மாடல் நம்ம எழுதல, அவங்க மாடல் எழுதியிருக்காங்க. வியூவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரோலருக்கும் ஒவ்வொரு வியூ போட்டிருக்காங்க. ஷேர்டு வியூவில் நான் லேட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம இருக்க மாதிரி ஆப் செட்டிங், program.cs, startup.cs. ஃபஸ்ட் டைமே நீங்கள் இந்த டெம்ப்ளேட் டிஃபால்ட் டெம்ப்ளேட்டை கிரியேட் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் எல்லாமே வரும். ஆனால் நம்ம ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் போயிட்டு கூட நம்ம என்ன பண்ணணும், நம்மளே ஒவ்வொரு கூட எழுதணும். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட்டு அதை மட்டும் நம்ம ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணாங்க. இதை ஏன் ஆட் பண்ணாங்கன்னா அவங்க இந்த ரூட்டை ஹேண்டில் பண்ணோன்னா அது இருந்தால் தான் பண்ண முடியும். அதனால இதை ஆட் பண்ணியிருக்காங்க. டெவலப்மெண்ட்டாக இருந்தால் எக்ஸப்ஷன் யூஸ் பண்ணி, ஸ்டாட்டிக் ஃபைல் யூஸ் பண்ணி, யூஸ் ரூட்டிங், யூஸ் ஆத்தரைசேஷன். இங்கே பாருங்கள் டிஃபால்ட் ஆத்தரைசேஷன்லாம் போட்டாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையில்லைன்னும் போது இது நம்ம வந்து பப்ளிக்காக தான் பண்ண போகிறோன்னா இதை நம்ம எடுத்துடலாம். அப்போ நம்ம அப்ளிகேஷன் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கும். நாம தான் நம்ம அப்ளிகேஷனோட ரிக்வஸ்ட் பைப்லைனே டிஃபைன் பண்ணோம். ஓகே, ஸோ கம்பேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த டெம்ப்ளேட்டில் இருக்கிறதெல்லாம் ஏன் வந்துச்சு, ஏன்னா நம்ம இந்த டெம்ப்ளேட் எடுத்து ஒவ்வொன்றா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு பதிலாக ஃப்ரம் த ஸ்க்ராட்ச் எம்டி டெம்ப்ளேட் எடுத்து எம்டி டெம்ப்ளேட்லேருந்து எம்விசி ஃப்ரேம்வொர்க்கு தேவையான பில்டிங் பிளாக்ஸ், கண்ட்ரோலர்ஸ், வியூஸ், மாடல் பண்ணல, மாடல் நம்ம அடுத்து பண்ணுவோம். இப்போது கண்ட்ரோலர்ஸ், வியூஸ், மாடல் அண்ட் டபிள்யூடபிள்யூ ரூட் இந்த ஃபோல்டரோட இம்பார்ட்டன்ஸும் அதோட ரோலையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோம். சம்மரி, இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சோன்னா ஒரு சிம்பிள் அப்ளிகேஷன்லேருந்து ஸ்டாட்டிக் கண்டென்ட் இந்த ஃபோல்டரில் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா ஸ்டாட்டிக்காக வர எல்லா இன்ஃபர்மேஷன் நம்ம இந்த ஃபோல்டரில் போடுவோம். எல்லா கண்ட்ரோலரும் இங்கே டிஃபைன் பண்ணுவோம். எல்லா கண்ட்ரோலும் ப்ரிஃபிக்ஸ் வித் கண்ட்ரோலர் கீவேர்டில் இருக்கும். வியூவில் வந்து கண்ட்ரோலர் இருக்க ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் இந்த வியூவில் ஒவ்வொரு வியூ போடுவோம். மாடலில் தான் நம்ம டேட்டா ரிட்ரீவ் பண்ணுற லாஜிக் எழுதுவோம். அதை நம்ம இப்போ எழுதலை, ஃபியூச்சரில் எழுதுவோம். ஃபைல் ஸ்ட்ரக்சர், program.cs. திஸ் ஃபைல் இஸ் a கேட்வே ஃபார் ஆல் ரிக்வெஸ்ட். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம ஹோஸ்ட் கிரியேட் பண்ணுற கோடு எழுதுகிறோம். அந்த ஹோஸ்ட் வந்து எந்த மாதிரி பைப்லைன் டிஃபைன் பண்ணுன்றதை இங்கே டிஃபைன் பண்ணுறோம். startup.csல டிஃபைன் பண்ணுறோம். இந்த பைப்லைன் டிஃபைன் பண்ணுற ரூல் வச்சு தான் அது என்ன பண்ணும், ஹோஸ்ட் கிரியேட் பண்ணும். நம்மளோட எல்லா ரிக்வெஸ்ட்டும் இந்த இந்த பைப்லைன் டிஃபைன் பண்ண மாதிரி தான் போகும். எல்லா கான்ஃபிகரேஷன் நம்ம என்ன பண்ணுறோம், web.configல சேவ் பண்ணுறோம். இது வந்து ஒரு பேசிக்காக ASP.NET Core MVCயோட பேசிக் ஃபைல் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். இதில் ஒவ்வொரு ஃபைலும் ஃபோல்டரும் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்றதுல ரொம்ப கிளியராக இருக்கணும். அப்போ தான் நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி வரும்போது அந்த ஃபங்க்ஷன் நம்ம எங்கே எழுதலாம். ஏன்னா இங்கே எங்கே பெரிய ப்ராப்ளம் வரும்னா நிறைய ஃபங்க்ஷனாலிட்டியை கண்ட்ரோலர் எழுதுவாங்க. மாடல் எழுத வேண்டிய ரூல்லாம் வந்து கண்ட்ரோலர் எழுதுவாங்க இஃபெல்ஸாக போட்டு அது தப்பு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கண்ட்ரோலரோட ரோல் என்ன, அதை நம்ம எங்கே யூஸ் பண்ணுறதெல்லாம் பார்க்கணும். ஓகே, ஸோ பேசிக் பில்டிங் பிளாக், கண்ட்ரோலர், வியூ, மாடல், ரூட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த டயக்ராம் தான் நம்ம ஃபுல்லாக பார்த்தோம். ஸோ இந்த டயக்ராம்க்கு அடுத்து நம்ம பார்க்க போகிறது கண்ட்ரோலர். ஓகே, கண்ட்ரோலர்னா என்ன, அதோட ரோல் என்ன, அங்கே என்ன மட்டும் செய்யணும். வியூனா என்ன, வியூ ரோல்னா என்ன, அங்கே என்ன மட்டும் செய்யலாம். மாடல்னா என்ன, அங்கே என்னெல்லாம் செய்யலாம். வியூவில் எப்படி கஸ்டமைசேஸ் பண்ணுறது, கண்ட்ரோலர் மாதிரி அசிங் கண்ட்ரோல் எழுதுறது, மாடலில் மல்டிபிளாக எழுதுறது, இதெல்லாம் வந்து அட்வான்ஸ் டாபிக்ஸ் நம்ம இதில் பார்க்க மாட்டோம் இந்த வீடியோ சீரியஸில். பட் பேசிக்காக என்னென்ன எங்கெங்கே செய்யணுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.